தங்கம் அதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே. ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்துட்டு அவங்க பேம்பர் பண்ணுவாங்க அப்படினாலும் அவங்க எப்படி பத்தின மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு வேணும் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த பேம்பரிங்ல இருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிறது உங்க கேள்வி. ஓ சிம்பிள். நான் ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருந்து லக்கி ஆர் தோஸ் ஹூ ஆர் born to poor அப்படி இப்படி நிறைய பேசுனதுக்கு அப்புறம் ஒருத்தன் எந்திரிச்சு கேட்கறான், சார் ஐ ஃபுல்லி அக்ரி வித் யூ, ப்ளீஸ் டெல் ஹவு டு பிகம் புவர். ஏன்னா அவங்க அப்பா கிட்ட நிறைய சொத்து இருக்குது, அவனால புவர் இனி ஆக முடியாது. அப்புறம் அவனை அப்படியே கூப்பிட்டு கேட்டேன், தம்பி என்ன படிச்சிருக்கிறேன்னு. கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா. உன் ஒய்ஃப் அவங்களும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா. 2 பேரும் எங்கூட பாம்பேக்கு வந்துருங்க, ஆளுக்கு 4 லட்ச ரூபா சிடிசி போட்டு கொடுக்குறேன், அந்த எஸ் கிளாஸ் மெர்சிடீஸை வீட்லேயே நிறுத்திட்டு உங்கள் அப்பாவுக்கு பை பை சொல்லிட்டு வந்துருங்க அப்படின்னு. சார் அது முடியாது சார். ஏன் முடியாது? 15 சென்டிமீட்டர் மெத்தை, 24.5 டிகிரி ஏர் கண்டிஷனர் செட் பண்ணி இருக்குது. நீ அந்த சொகுசில் இருந்து பழகிட்ட. வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா ஒரு 5000 ரூபா எடுத்துட்டு ஒரு சின்ன சிட்டுல, பெற்றோர்களே நான் உங்களை நேசிக்கிறேன், நான் யாருடனும் ஓடவில்லை, நான் தனியாக போகிறேன், வாழ்க்கையில் வெற்றி அடைந்தே தீருவேன், 5 வருடத்தில் வெற்றியுடன் திரும்பி வருவேன்னு வெளியே கிளம்பி ஒரு பக்கம் போய் உட்கார்ந்து நீங்க உங்களையே செட் பண்ணி சரி பண்ணி உங்களை நீங்க யாரையும் பிளேம் பண்ண வேண்டாம், வெற்றி அடைந்தே தீருவாய். இது என்னுடைய அட்வைஸ். ரைட்? தேங்க்யூ சார். ஒரு சவுத் இந்தியன் ஸ்டூடெண்ட் வந்து டெல்லிக்கு மூவ் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஹிந்தி வந்து ஃப்ளூவெண்டா பேச கஷ்டமா இருக்கு. அப்போ வந்து நீங்க எப்படி சால்வ் பண்றதுன்னு கேக்குறீங்க. நீங்க ஒரு மெட்டஃபர் சொல்லிருந்தீங்க, பஃபலோ அப்படி மெட்டஃபர். ஒரு எல்லாம் வந்திருக்கேன், பஃபலோ மெட்டஃபர் எல்லா பக்கம் போய் இருக்குது. சொல்லுங்க. அப்போ அது என்ன சென்டென்ஸ் அவங்க தலையில விதைப்பீங்க ஈச் மார்னிங் அவங்க கிளாஸ்க்கு போகும்போது? அவங்க கிளாஸுக்கு போகல, ஹிந்தி படிக்கிறதுக்கு அங்கே போய் நான் கிளாஸுக்கு போகணும்னு சொல்ல. 20 வயசு ஆனதுக்கு அப்புறம் கிளாஸுக்கு போறதுனால அவனுக்கு அறிவு குறைவுன்னு அர்த்தம். சார் காலேஜில் மன்னிச்சிடுங்க என்னையா. மீசை முளைத்தவன் தன்னால் எதையும் படிக்க முடியும். நான் பாம்பேக்கு போனதுக்கு அப்புறம் ஹிந்தி படிக்கணும்னு ஆசை வந்து ஹிந்தி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கு, செகண்ட் ஸ்டாண்டர்ட் புக்கு, 5 ஸ்டாண்டர்ட் புக்ஸு 78 ரூபா ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்து முடிக்கிறதுக்கு 1 மாதம் ஆச்சு, செகண்ட் படித்து முடிக்கிறதுக்கு 2 மாதம் ஆச்சு, 3வது அதே மாதிரி 1.5 வருஷத்துல நான் 5 ஸ்டாண்டர்ட் ஹிந்தியை கரைச்சி குடிச்சிட்டேன். இன்னைக்கு இங்க வந்து நின்று பேசும்போது ஹிந்தி உள்ள வந்துடக்கூடாது, என் ஹிந்தி பஞ்சுலன்னு வந்து அந்த பசங்க என்னை அடிச்சிருவாங்கன்னு நான் கண்ட்ரோல் பண்ணி பேசுறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? பள்ளிக்கு போயோ கல்லூரிக்கு போயோ கிடையாது, நீயா முயற்சி பண்ண எல்லாம் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த பஃபலோ லிஃப்டிங்க சொன்னேன். எப்படி பயாலஜி படிச்ச, பிஹெச்டி இன் தைராய்டு பயோகெமிஸ்ட்ரி, அப்படியே அதே தான்ப்பா. இப்போ நான் பெங்களூருக்கு வந்திருக்கிறேன், கன்னடா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வாங்கிட்டேன். புரிஞ்சுதான் என்ன சொல்றேன்னு? எந்த வயசுல வேணாலும் எதை வேணாலும் பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. சார் மை கொஸ்டின் இஸ், சரி இப்போ ஒரு யங் ப்ரொஃபஷனல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ ரொம்பவே எமோஷனலாக ஹைஜாக் பண்ணிக்கிறாங்க சார். இதுனா அவங்களோட சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்க்கெல்லாம் அவங்க ரொம்பவே எமோஷனலாக இருக்கிறது நல்லது. நான் ரொம்ப எமோஷன் மோசம்னு மட்டும் நினைக்காதீங்க. அந்த எமோஷனல் ப்ரெஷருக்குள்ள வந்து தேவையில்லாததை இமேஜின் பண்ணுறது தான் பிரச்சனை. பதில் கேள்வி கேளுங்க சார். அதே சார் உங்களோட ஹிஸ்ட்ரிஸ் அதுலேருந்து அவங்களுக்கு என்ன சார் அட்வைஸ் சொல்ல வருவீங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அது மாதிரி சார்? அவங்க ஆக்சுவலி இந்த எமோஷன் சொல்றீங்களா, ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றீங்களா, டிப்ரெஷன் சொல்றீங்களா, எல்லாம் ஒன்று தானே? எல்லாம் ஒன்று தான் சார். எல்லாம் ஒன்று தான் சார். மனுஷனுக்கு எதிர்பார்ப்பு இருந்தால் மட்டும்தான் ஏமாற்றம்னு ஒன்று இருக்கும். இன்னைக்கு டைவர்சஸும் ரெசிக்னேஷன்ஸும் ஏன் நடக்குதுன்னா, எதிர்பார்த்துட்டு போகிறான், அந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணியாச்சுன்னா அப்படியே வாழ்க்கை பயங்கரமாக ஃபேமஸ் ஆயிடும்னு ஆகிறது இல்லை. பொண்ணு நினச்சிட்டு இருக்குது, குதிரை கொண்டுட்டு வந்து என்னை கூட்டிகிட்டு போனான்னா என்னை ராஜா ராணி மாதிரி வச்சுக்குவான்னு. அந்த பையன் நினைக்கிறான் அப்படியே தேவதை மாதிரி அந்த கிளவுட்ஸில் ஜம்ப் ஆகி வர்ற மாதிரி என் ஒய்ஃப் வருவான்னு. எதுவுமே நடக்கிறது இல்லை.
எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருந்தால் ஏமாற்றம்னு ஒன்று இருக்குது. நான் இங்கிருந்து பாம்பேக்கு போகும்போது 3 வேளை சாப்பாடு ஃபேமிலிக்கு கிடைச்சா போதும்னு நினச்சிட்டு தான் போனோம். ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அந்த ஏழைக்கு எதிர்பார்ப்பு குறைவு, பணக்காரனுக்கு எதிர்பார்ப்பு அதிகம். புரிஞ்சுதா? ஸோ இந்த எதிர்பார்ப்புகளை நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்கன்னா என்ன வந்தாலும் சமாளிப்பேன். புரிஞ்சுதா? அந்த தைரியம் மட்டும் இருக்கணும். என் பொண்ணை நான் அடிக்கடி கேட்பேன், ஏம்மா போய் அங்கே ஒன்றும் சரியில்லைன்னா என்னம்மா ஆகும்? நான் அதே வீட்டில் இருப்பேன், என் வீட்டுக்காரர் வேற எங்கேயாவது வீடு தேட வேண்டி வரும். Is that clear? That's the confidence I want children to learn. Confidence. பேரண்ட்ஸ் மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க. பேரண்ட்ஸ் வேலையை பயமுறுத்திட்டு இருக்கிறது தான். ஐயோ இது ஆயிரும், ஐயோ அது ஆயிரும்னு. என்னதான் வந்தா என்ன, துணிஞ்சு நின்று ஃபேஸ் பண்ண. இங்க இருந்த பாம்பேல ஒரு தமிழ்காரன் போய் மார்வாடியும் குஜராத்தியும் மகாராஷ்டிரன் எதிர்த்த நின்று தமிழண்டான்னு சொல்லி வெற்றி அடைஞ்சு வந்திருக்கிற எங்கிட்ட இந்த கேள்வி கேட்கலாமா நீ? அடுத்தது என்னோட ஒரு क्वेश्चन வந்து உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் அசெட் பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். இன்வெஸ்ட்மென்ட் அசெட் பத்தி ஏன் தெரிஞ்சுக்கணும்? இவருக்கு ஏன் பணத்தை மேல கண்ணு? இப்போ தைரோமேர் இல்ல, பட் ஸ்லீப்பிங் மணியா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. சோ அத பத்தி நான் இப்போ தெரிஞ்சுக்கணும். உனக்கு சொல்லுங்க, புரியல. ஸ்லீப்பிங் மணி, உங்களோட ஸ்லீப்பிங் மணி இப்போ உங்கள்ட்ட எதுவா ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படி? ஸ்லீப்பிங் மணின்னா அர்த்தமே இல்லை, எல்லா ஒர்க்கிங் மணி தான். எல்லா பணமும் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் 13%, 14% ரிட்டர்ன் வரும். இல்லை கோயம்புத்தூரில் இருக்கின்ற பொள்ளாச்சி ரோட்டிலேயோ அவினாசி ரோட்டிலேயோ 10 ஏக்கர் வாங்கி 10 வருஷம் போட்டுட்டீங்கன்னா ஒரு சைபர் ஆட் ஆயிரும். எதுவுமே ஸ்லீப்பிங் கிடையாது. புரிஞ்சதா? யாரு கஷ்டப்படுவாங்க, யாரு சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. பணம் பாக்கெட்லேருந்து வெளியே எடுக்கும்போது 2 வழி இருக்குது. ஒன்று எக்ஸ்பெண்டிச்சர், அனதர் இன்வெஸ்ட்மெண்ட். புரிஞ்சுதா? எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பிச்சைக்காரன் ஆயிடுவீங்க. இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 16:9 ரேஷியோலையும் ஒரு 9:16 ரேஷியோலையும் பார்த்துட்டு இருந்த ஒரு ஆளை நேரில் இப்போ இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் பார்க்குறேன். ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். நான் உங்களை வந்துட்டு நீங்கள் கான்டென்ட் ஸ்டார்ட் பண்ணது, நீ இன்னைக்கு ஈவினிங் போய் பார்த்தாலே திருப்பி நான் அதே ஸ்க்ரீனில் அவ்வளோதான் இருப்பேன். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல எங்களை மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்னா உங்களோட அட்வைஸ் என்ன? அதுவும் இல்லாமல் என்கிட்ட ப்ராடக்ட் இருக்கு, MVP இருக்கு, எல்லாமே நான் ப்ரோட்டோடைப் வரைக்கும் பண்ணி வச்சிட்டேன். ஆனாலும் என் பேரண்ட்ஸை கன்வே பண்ணுறது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. பிஸ்னஸா வேணாம், MBA படிச்சியா ஏதாவது ஒரு மேனேஜராக போ, இல்லை ஏதாவது ஒரு கம்பெனியில் ஏதாவது ஒரு வேலை சூப்பர்வைசராக போ, பிஸ்னஸ்க்குள்ளே வராத அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வந்துட்டு நாங்கள் இருந்த டிப்பிக்கல் கிராமம், பஸ் கூட டைம் மட்டும் தான் வரும். அங்கே இருக்கிற பேரண்ட்ஸை எப்படி கன்வே? வயசு என்னாச்சு? எனக்கு 20. 25 வரைக்கும் அவங்க சொல்கிறத பேசாமல் கேட்டுட்டு. நான் ஏற்கனவே சொன்னேன், அதுக்கு அப்புறம் தான் உனக்கு எல்லா பவரும் இருக்குது. அது வரைக்கும் உனக்கு உலகம் தெரியாது, உணர்ச்சிகள் அதிகம். பொண்ணுங்களை பார்த்து இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை கூட வரும். ரிலாக்ஸ். ஸோ 25 வரைக்கும் நீங்க பொறுமை அவசியம். அதுக்கப்புறமும் உனக்கு அதே ஆசை இருக்குது, அதே பிஸ்னஸ் பண்ணணும், நான் என்டர்பிரனர் ஆயதான் ஆகணும், அதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா அந்த ஒயிட் பேப்பர் எடுத்து தலைகணிக்கையில் எழுதி வச்சுட்டு நான் யாரையும் கூட்டிகிட்டு ஓடல, தனியாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய் உங்களுடைய வெற்றிகளை நீங்கள் தான் தேட வேண்டும். உங்கள் பெற்றோர்களுடைய பேச்சை கேட்டுட்டு அவங்க நீங்கள் சந்தோஷமாக கூட ஒன்றுமே வெற்றியே அடையாட்டாலும் கூடவே இருந்துட்டா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எஸ் சார் நோ? அதனால் நீங்களாக ஒரு முடிவு எடுக்கிறீங்க. கோவச்சிட்டு போக வேண்டாம், சண்டை போட்டு போக வேண்டாம், திட்டிட்டு போக வேண்டாம். போகும்போது சந்தோஷமாக போகிறீங்க. அங்கே போய் எங்கே இருக்கிறேன்னு சொல்லிடுங்க. நீங்கள் தனியாக நீ ஒன்றை இழக்கவில்லை என்றால் இனி ஒன்றை அடைய முடியாது. அப்படி இருக்கும்போது இழக்கிறதுக்கு ரெடியாக இருங்க, போங்க, கஷ்டப்படுங்க. பாம்பேல போய் நான் கெரசின் ஸ்டவ் வாங்கி பாத்திரங்க வாங்கி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டேன். நீ போய் ஸ்விக்கிலையும் ஜெப்டோலையும் ஆர்டர் பண்ணணுன்னா அது எல்லாம் யோசிச்சுட்டு போ. துணிஞ்சிட்டு வெளியே போகிறது வெற்றி கண்டிப்பாக இருக்கும். பட் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், அதுதான் ஒர்க் அவுட் ஆகும். சார், இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது க்ளோஸ் தி பேலன்ஸாக 2 lakhs ஃபேமிலிக்காக வச்சுருந்தேன்னு சொன்னீங்க. ₹1 கூட கடன் வாங்கலன்னு சொன்னீங்க. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணீங்க? ஸ்டார்டிங்கில் அந்த 2 லட்ச ரூபா ஃபேமிலிக்காக
பத்திரமா வச்சுட்டேன். நான் 15 வருஷம் வேலை செஞ்சேன். ப்ராவிடென்ட் ஃபண்டு ஒரு 2 லட்சம் வந்ததுப்பா. அந்த ப்ராவிடென்ட் ஃபண்டை வச்சு தான் அந்த பிஸ்னஸ்க்குள்ளே போனேன். என்னுடைய பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. 2 விதமான பிஸ்னஸ் இருக்குது. ஒரு பிஸ்னஸ் வந்து மனுஃபேக்சரிங்கன்னா இடம் வாங்கி கட்டடம் கட்டி லைசன்ஸ் வாங்கி மெஷின்ஸ் வாங்கி இன்ஸ்டால் பண்ணி அது ஒரு பிஸ்னஸ். இன்னொரு டெக் பிஸ்னஸ். அதிகமாக வேண்டியதில்லை. 10 லட்சம் இருந்தால் போதும், 25 லட்சம் இருந்தால் போதும். அன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் இன்னைக்கு 2 கோடிக்கு சமானம். ஐ எம் டாக்கிங் 1995. புரிஞ்சுதா? அது ஒரு பெரிய பணம். அதை வச்சு தான் நான் பிஸ்னஸ் பண்ணினேன். நீ சீட்டில் போய் உட்காருக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்குறேன், யோசிச்சிட்டே போய் உட்காரு. ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்லையாவது பேஷண்ட் பர்ஸ் திறக்கிறதுக்கு முன்னாடி சிரிஞ்ச திறக்கிறாங்களா? ஹலோ, சிரிஞ்ச திறக்கிறதுக்கு முன்னாடி பர்ஸை திறந்தா தானே சிரிஞ்ச திறக்கிறாங்க. பணம் எங்கிருந்து வரும்? கஸ்டமர் கிட்ட இருந்தா வரும். Okay, I want you to understand, since he has asked a sensitive question related to business. Businessல 2 விதமான ப்ராடக்ட் இருக்குது. ஒன்று புஷ் ப்ராடக்ட், another is pull ப்ராடக்ட். கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. புஷ் ப்ராடக்ட்னா நீ ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்ட, அது மார்க்கெட்டுக்கு வேண்டாம், பட் நீ புஷ் பண்ற. புல் ப்ராடக்ட்னா மார்க்கெட்டுக்கு ஒரு ப்ராடக்ட் வேர்டு இருந்தது, நீ அதை கிரியேட் பண்ணிட்ட. புஷ் ப்ராடக்ட்னா நீ எவ்வளவுதான் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கினாலும் அந்த பிஸ்னஸ் முன்னேறாது. புல் ப்ராடக்ட்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லை. Is that clear? என்னோடது புல் ப்ராடக்ட். ஸோ நான் ஜெயிச்சிட்டேன். சார், ஒன் மோர் கொஸ்டின். யா சார், இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை எலாபரேட் பண்ண ட்ரை பண்ணும்போது நீங்கள் ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள் என்ன? சிஸ்டம் வேணும்ப்பா. சிஸ்டம் இல்லாமல் போச்சுன்னா ஃபெயில் ஆகும். ஸோ 1 2 ஆகணும், 2 4 ஆகணும், 4 8 ஆகணும். இது இப்படி தான் ஸ்கேல் பண்ணணும். 1 10 ஆச்சுன்னா தொலைஞ்சிருவேன். அது 1. ரெண்டாவது ஹியூமன் ரிசோர்சஸ். டு சக்சீட் இன் பிஸ்னஸ் யூ நீட் 3 வேர்ட்ஸ். 1 டீம், சரி. 1 ட்ரீம் இல்லாமல் பிஸ்னஸ் இல்லை. 2வது டீம். 3வது டீமுக்கு ஸ்டீம், நீராவி, பவர். ஸோ இந்த 3 வேணும்ப்பா. இந்த 3 இருந்ததுன்னா நீ ஸ்கேல் பண்ணலாம். இந்த 3 இல்லைன்னா நீ கஷ்டப்படுவ. புரிஞ்சுதா? ஆளை வச்சு தான் வேலை வாங்கி ஆகணும். நிறைய பேர் வேலைக்கு ஆள் எடுத்தா அது லயபிலிட்டி நினைச்சிட்டு ஆள் எடுக்காம உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. வெற்றி அடைய வேண்டும் என்றால் பெரிய டீம் வேணும், க்ரௌட் இல்லை. குட் ஆஃப்டர்நூன் சார். ஸோ இப்போ நான் வந்து ஒரு கிளாத்திங் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சார். ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நிறைய விதமான மார்க்கெட்டிங் இருக்குது. இப்போ இருக்கிற மார்க்கெட்டிங்கில் எந்த மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பொட்டன்ஷியலில் இருக்குது? லைக் இப்போ கேட்குற கேள்வி எனக்கு என்னமோ பொண்ணு எப்படி இருக்கணும்னு கேட்குற மாதிரி ஒரு தெரியுது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அழகா இருக்காங்க, அறிவா இருக்கிறாங்க, பணக்காரங்களா இருக்கிறாங்க. இது யார்? அதே மாதிரி அந்த மார்க்கெட்டிங் ஒரு விதம், அந்த மார்க்கெட்டிங் ஒரு விதம். ஹோர்டிங் வச்சிருக்கிறவனும் ஹோர்டிங் வச்சிருக்கிறான். ரேடியோ அட்வர்டைஸ்மெண்ட்டு, இன்ஸ்டாகிராம் அட்வர்டைஸ்மெண்ட்டு, கான்ஃபரன்ஸ் போட்டு மீட்டிங் போட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறவனும் பண்ணுறான். எந்த ப்ராடக்ட்டுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணுதுன்னு நீ யாரையுமே கேட்காதே. நீயா 1 2 ட்ரை பண்ணி எது ஒர்க் ஆகுதோ அதை ஆம்பிளிஃபை பண்ணு, எது ஒர்க் ஆகலையோ அதை ரிமூவ் பண்ணு. அதே தான் அட்வைஸு. நான் வந்து ஹெல்த் கேருக்கு நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டே கொடுத்து வந்தவன். பட் எங்கிட்ட அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு ரீசன் இருந்தது. எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது. ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் சம்மன் எல்ஸ் வாட் வில் ஒர்க் ஃபார் யூ. யூ ப்ளீஸ் எக்ஸ்பெரிமெண்ட். சார், நான் ஆஸ் அ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நிறைய கொஷின்ஸ் இருக்கும் சார். அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் என்னன்னா, நான் இப்போ கேம்பஸில் பிளேஸ் ஆகிட்டேன், ஆனால் எனக்கு ஸ்டார்ட் அப் ஐடியாவும் இருக்குது. நான் இது 2த்துல எது சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும் சார். ஸ்டார்ட் அப்ங்கிறது என்னை கொஞ்சம் பேர் மன்னிச்சிடணும். ஏன்னா நான் உண்மை பேசுகிறவன். சரியாக ஏதோ மனசுக்கு எனப்பட்டதை அதுதான் சொல்லுவேன். ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு ஒரு 25 வயசு வேணுங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் போனீங்கன்னா ஃபெயில்யூர் ரேட் ரொம்ப அதிகம். என்னை பற்றி எனக்கு தெரியணும், என் ப்ராடக்ட் பண்ணி தெரியணும், அந்த மார்க்கெட்டை பற்றி தெரியணும், அதுக்கு உண்டான ப்ரைஸிங் தெரியணும், பீப்புள்னா ஹெச்ஆர்னா யார், மார்க்கெட்டிங்னா என்ன, பர்ச்சேசிங்னா என்ன, எல்லாம் தெரியாமல் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா கஷ்டப்படுவீங்க. ஸோ ஒன்று எம்என்சியா ஸ்டார்ட் அப்பா அப்படின்னா எம்என்சி சூஸ் பண்ணிக்கோங்க. ஐடியா 1. 2வது எம்என்சியா இல்லை ஒரு சின்ன கம்பெனியா.
சின்ன கம்பெனியை சூஸ் பண்ணுங்க, எம்என்சியை சூஸ் பண்ணாதீங்க. சார் என்ன சார் எல்லா ஐடியாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக டிமாலிஷ் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கிறீங்க. ரீசெண்டாக நான் ஒருத்தர் கூட ஏர்போர்ட்டில் பேசிட்டு வந்து ட்வீட் பண்ணியிருந்தேன். எம்என்சிஸ் என்ன பண்ணுறானுங்க, அவங்களோட இன்டெலிஜென்ஸை ஸ்டடி பண்ணுறாங்க, அவங்க பிக்கப் பண்ணுறாங்க, அவங்களுக்கு குயிக்காக பணம் பண்ணணும். எம்என்சிக்கு எல்லாத்துக்கும் குயிக்காக பணம் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு 5 லட்சம் தான் சேலரி கொடுக்கணும், 10 லட்சம் கொடுத்து எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் 10 லட்சம் கிடைச்ச சந்தோஷத்தில் நீங்கள் பெர்ஃபார்ம் நல்லா பண்ணுவீங்க, நீங்கள் வீடு வாங்கிடுவீங்க அல்லது காரு வாங்கிடுவீங்க. அடுத்தது அது இன்க்ரிமெண்ட் கொடுப்பான், அடுத்தது இன்க்ரிமெண்ட் கொடுப்பான். நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களால் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அது 35 வயசு வரும்போது உங்களுக்கு அவன் இந்த கேண்டிடேட்டை அனுப்பிச்சிட்டோம்னா இதே செலவில் இன்னும் 2 கேண்டிடேட் கிடைக்கும்னு அவன் உங்களுக்கு பெஞ்ச் காமிப்பான், அங்கே உட்காருங்க அப்படின்னு. அப்போ தான் உங்களுக்கு அப்படியே நடுங்கும். ஏன் தெரியுமா, வீடுக்கும் காருக்கும் எல்லாத்துக்கும் இது இஎம்ஐ வாங்கியாச்சு, மாமனாருக்கும் சொல்லியாச்சு நிறைய சம்பளம் வருதுன்னு அப்படியே அழுத்து போகும். ட்ரஸ்ட் மீ, லைஃப் ஆர் கரியர் இஸ் எ மராத்தான் ரேஸ், இட்ஸ் நாட் அ 100-meter dash. ஸோ எல்லா குழந்தைங்களும் ஸ்டார்ட் அப் பண்ணணுங்கிற ஆசை இருந்ததுன்னா join in a company which is just now having 10 crore turnover and 50 employees. நீங்கள் அங்கே ஜாயின் ஆகி 10 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 10 வருஷம் கழித்து நீங்கள் தான் ஜென்ரல் மேனேஜர்னா உங்களால தான் அந்த கம்பெனி 10 கோடியிலேருந்து 100 கோடி போயிருக்குதுன்னா அடுற பட்டனை கிளம்புடா. நீங்கள் இனி ஃபெயிலே ஆக மாட்டீங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் கற்றுக்கிறதுக்கு யார் பணம் கொடுத்தா? அப்பாவா? இல்லை. மாமனாரா? இல்லை. முதலாளி பணத்தை கொடுத்து உங்களை பிஸ்னஸ் கற்றுக்க வச்சிருக்கிறான். இதை விட புத்திசாலித்தனம் வேற ஒன்றும் கிடையாது. 30-35 வயசில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 55 வயசில் நீங்கள் பீக்கை தொடுவீங்க. அதுக்கு முன்னாடி பீக்கு வந்ததுன்னா தொலைஞ்சு போனீங்க. Success is never a problem. Sustaining the success is the biggest problem. புரிஞ்சுதா? நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, அது கொஞ்சம் எமோஷனலாகி நிறைய பதில் சொல்லிட்டேன், எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி சொல்லிக்கிறேன். அதே சமயம் நான் சொல்கிறதா ரைட்டுன்னு இல்லை. ஒரு ஹிந்தியில் ஒரு சின்ன பஞ்சிலைன் இருக்குது, சுனோ சப்கி கரோ அப்னி அப்படின்னா சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய்யுங்க. நீங்கள் உங்கள் மனசை கேட்டிங்கன்னா எப்பவுமே தப்பாகாது, மற்றவன் பேச்சை கேட்டிங்கன்னா தப்பா. என்னோட கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு நாள் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆகிறதுக்கான சான்ஸ் கிடைக்குது. நீங்கள் ஒரு ஸ்கூலை விசிட் பண்ணுறீங்க, அங்கே கவனிக்கிறீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன படிக்கிறாங்கிற கான்செப்ட்ஸ் அவங்களுக்கே புரியல. இப்போது இந்த மாதிரி சிஸ்டமில் நீங்கள் ஏதாவது ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னவா இருக்கும்? எக்ஸாம் இருக்காது. அதாவது அறிவை சோதிக்கணும், ஞாபக திறமையை இப்பொழுது சோதிக்கிறார்கள். எல்லா எக்ஸாம்லேயும் உங்கள் மெமரியை மட்டும்தான் டெஸ்ட் பண்ணுறான், உங்களுடைய எபிலிட்டியை டெஸ்ட் பண்ணல. சில்ட்ரன் உங்களுக்கு சொல்கிற மாதிரி கேட்டுக்கோங்க, நீங்கள் ஈவினிங்கும் யோசிங்க, வாரக்கணக்கில் யோசிங்க. இந்த பிரெயினுக்கு 2 பவர் இருக்குது. ஒன்று மெமரி, இன்னொன்று ஸ்பீடு. மெமரின்னா கிலோபைட், மெகாபைட், டெராபைட், கிகாபைட், இதெல்லாம் மெமரி. ஹர்ட்ஸ், மெகா ஹர்ட்ஸ், டெரா ஹர்ட்ஸ், இது வந்து ஸ்பீடு. இந்த 2ல் ஒன்று சூஸ் பண்ணோன்னு எதை சூஸ் பண்ணுவீங்க? ஸ்பீடு. உண்டா இல்லையா? இன்னத்து எஜுகேஷன் சிஸ்டம் மெமரியை தான் டெஸ்ட் பண்ணது, ஸ்பீடை டெஸ்ட் பண்ணலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடை வளர்த்துங்க, மெமரிக்கு கவலையே பட வேண்டாம். இஃப் யூ ஒன்லி ரீட் யூ வில் கெட் குட் மார்க்ஸ். இஃப் யூ திங்க் அண்ட் ரீட் யூ வில் ஹாவ் குட் நாலேஜ் ஆல்சோ. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திங்க் பண்ணி படிக்கணும். இஃப் யூ டூ ஒன்லி ஒர்க் யூ வில் ஹாவ் அ ஜாப். பட் இஃப் யூ திங்க் அண்ட் ஒர்க் யூ வில் ஹாவ் அ கரியர். If you do only a business, you will have a security.
பட் இஃப் யூ திங்க் அண்ட் ஒர்க் யூ வில் பி த லீடர். ஸோ இந்த திங்கிங்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. நீங்கள் என்னமோ கேள்வி கேட்டு நான் எங்கேயோ போன மாதிரி எனக்கு பயம் வருது. என்ன கேட்டீங்க? எஜுகேஷன் மினிஸ்டர் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நான் மெகா ஹெட்ஸை வளர்த்துருக்கேன். அவனுக்கு ஏகப்பட்ட சேலஞ்சஸ் கொடுத்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் மார்க்கு, கதை எழுதுறவனுக்கு மார்க் கொடுக்க மாட்டேன். தேங்க்யூ சார். சார் நீங்கள் லைஃப்பில் நிறைய விஷயம் கற்றுட்டு வந்துருப்பீங்க இல்லையா? அதில் வந்து கற்றுக்க விஷயத்தில் இதை மட்டும் நான் கற்றுக்க கூடாது அப்படின்னா அது என்ன விஷயம்? கெட்ட வழக்கம் ஏதாவது இருக்குதுன்னு கற்றுக்க கூடாதது கற்றுக்கிட்டு கஷ்டப்படுறேன்னா, கற்றுக்க கூடாதது நிறைய கற்றுருக்கிறேன், பட் கண்டினியூ பண்ணல. கோயம்புத்தூரில் 4 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ அது இருக்குதோ இல்லையா தெரியல. அந்த ரோட்டில் அந்த பொட்டி கடைக்கு முன்னாடி நின்றுட்டு அவர் போகிற வர்ற பொண்ணுங்கெல்லாம் நம்மளை பார்க்குங்கிற ஆசையில் அதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். அவங்களும் யாரும் பார்க்கல. அப்புறம் சிகரெட்டும் குடிக்கிறது நிறுத்திட்டார். அந்த மாதிரி ஒரு சில தான் எங்கிட்ட கெட்ட வழக்கம்னு சொல்கிற மாதிரி எதுவுமே நிஜமாகவே இல்லைம்மா. அப்படி அது என் குழந்தைங்களாம் சர்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஒரே ஒரு கெட்ட வழக்கம், என் குழந்தைங்கள இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கிறேன் என்ன பெர்சுவேஷன். புரிஞ்சுதான்? எம்ப்ளாயி ஆகட்டும் யார் ஆகட்டும் வாட் ஹேப்பன் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். அது கெட்ட பழக்கம் இல்லை, அது நல்ல பழக்கம். பட் அதில் அவங்க கஷ்டப்படுறாங்க, நான் கஷ்டப்படல. த்ரூ யுவர் ஜர்னி அட் தைலோகேர் நிறைய இடத்துல வந்து சிஸ்டம் பில்ட் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி பீப்புளை வந்து எம்பவர் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து 3 ஆஸ்பெக்ட்ஸ் தரும்: பர்பஸ், ப்ராசஸ், பீப்புள். இது 3ல் நீங்கள் இதை வந்து எப்படி ஆர்டர் பண்ணுவீங்க? பீப்புள் ஃபர்ஸ்ட். அதான் இல்லாட்டி ப்ராசஸ் என்ன சொன்னீங்க? People, purpose, process. Yeah. People first, process next, purpose will be finally solved. Right. Let me tell you, team is everything. I had a wonderful team. All my CEO, Vice President, General Manager, all started their career first day with me from the college. So, எங்களது a very organic team, very powerful team. எங்கள் டீம் வந்து எங்கிட்ட நான் சொல்லியாச்சுன்னா போதும். லெட் மீ டெல் யூ ஆஸ் அன் என்டர்பிரினர் வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இஃப் யூ கேன் மேக் யுவர் எம்ப்ளாயீஸ் டு see exactly what you see, then you don't have to work. Is that clear? அந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக ட்ரைனிங் எடுத்து பண்ணியிருக்கிறேன். பீப்புள் ஃபர்ஸ்ட். ப்ராசஸ் இஸ் சப்போஸ் டு பி செட் பை த பீப்புள். கைட் தம், கரெக்ட் தம், எடிட் இட், இம்ப்ரூவ் இட், பர்ஃபெக்ட் இட், இட் ஒர்க்ஸ். Purpose is always to do good to the society, thereby make a better revenue, better profitability. I think when it comes to priority, customer first, employee next, I am the third. If this is in order, it works, and I think it was in order. Right? Thank you very much. I enjoyed a lot. And whoever has arranged, they have done a wonderful job. And I enjoyed the way in which I was given a full auditorium and no timer, and also intelligent questions. Thank you very much. All the best. Powerhouse.